யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய இந்திய தேசத்திற்கு நற்செய்தி அறிவிக்கிறதற்காக தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு மிஷனரி இயக்கம். ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இந்தியாவின் 25 மாநிலங்களுக்கும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளுக்கு 210 மிஷனரிமார்களை அனுப்பி 168 பணி மையங்களை அமைத்து 138 விதமான மக்கள் இனங்களை தெரிந்தெடுத்து நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று சொல்லி ஏசாயா 45:23 எழுதியிருக்கிற வசனத்துக்கு ஏற்ப நம்முடைய இந்தியாவின் மக்கள் கூட்டங்களை ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நேராக திருப்பி வருகிறார். ஆண்டவரின் கிருபையினாலே இதுவரையிலும் செய்த ஊழியத்தில் சுமார் 625 கிராமங்களில் 6263 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கிறதற்காக இதுவரையிலையும் 41 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆலயம் இல்லாதபடி மழை காலங்களிலே பல இடங்களிலே ஆலய ஆராதனைகள் நிறுத்தப்படுகிறது. திண்ணைகள், மர நிழல்கள், ரோட்டு ஓரங்களிலே பல இடங்களிலே ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு ஆலயம் பணித்தளங்களிலே கட்டி எழுப்புவதற்கு, பக்கா ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாய், இன்னும் சாதாரணமாய் கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என்று சொல்லி ஆலயம் கட்டுவதற்கு வாங்குகிறோம். ஆலயம் கட்டுவதற்கு கொடுக்கிற காணிக்கைகளில் 3 to 6 மாதத்துக்குள்ளாக எங்கே கட்டியிருக்கிறோம் என்கிற விவரங்களை உங்களுக்கு தெரிவித்து பிரதிஷ்டைக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, நம்முடைய பணி மையங்களில் 7 இடங்களில் ஆதிவாசி குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், தங்குமிடம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்டி வருகிறோம். சுமார் 458 குழந்தைகள் இந்த கல்விக்கூடங்களில் தங்கி படிக்கிறார்கள். நம்முடைய மிஷனரிகள் பணித்தள ஊழியங்களை வேகமாய் செய்வதற்கு மிஷனரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் தேவை. அதோடு கூட மிஷனரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு ஒரு மிஷனரிக்கு 3000 ரூபாய், ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய், முழுமையாக பொறுப்பெடுக்கிறதற்கு 1200 ரூபாய் தேவை. அதோடு கூட அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் உங்களுடைய ஈடுபாடுகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டுமாக 80G எக்ஸப்ஷன் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிறது. தேவையுள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 2 இடங்களில் கல்விக்கூடங்களை நடத்துகிறோம். திரிபுரா மாநிலத்தில் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எடுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு என்று 2 இடங்களில் அவர்களுக்கான கல்விக்கூடங்கள், விடுதிகளை வைத்து பிள்ளைகளை தங்க வைத்திருக்கிறோம். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் பகுதியில் பௌரா ஆதிவாசி என்ற ஒரு இன மக்கள் வாழ்கிறார்கள். அங்கு வாழக்கூடிய பௌரா, பீல் ஆதிவாசி இன மக்களுக்காக ஒரு விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதியில் 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுவதற்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த பௌரா என மக்கள் கூட்டம் நாங்கள் தேவனுடைய ஜனத்திரள் என்று சொல்லுகிறார்கள். ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார். அவருக்கு கோபம் வந்து உலகத்தை அழிக்கும் போது 8 பேர் கொண்ட எங்களுடைய குடும்பத்தை இந்த போட்டில் வைத்து பராமரித்தார். இந்த போட் எங்களுடைய இந்த மலை ஆரவல்லி மலையிலே தான் அந்த போட் வந்து நின்றுச்சு. அதிலிருந்து வந்தவங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லி இவர்களை வேகமாக ஆண்டவரின் மந்தையில் நாம் சேர்த்து வருகிறோம். அருமையானவர்களே, இங்கே இருக்கிற பெண் குழந்தைகளில் 12 இல்லை என்றால் 13 வயதுக்குள்ளாக பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து விடுவார்கள். திருமணம் செய்த குழந்தைகளுக்கு காலில் ஒரு விலங்கு மாட்டி விடுவார்கள். அது அலுமினியத்தில் இருக்கும். அப்படின்னா இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று பொருள். இந்த திருமணத்துக்கு பின்பு இந்த குழந்தைகளில் அநேகர் விதவைகளாக ஆகிவிடுகிறார்கள். சிலர் கணவர்மார் விட்டு போய்விடுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, இவர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்கு கல்விக்கூடம் என்பது மிக அவசியம், தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஊழியங்களில் ஈடுபடுங்கள். நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். அது மாத்திரம் அல்ல, ஆலயம் இல்லை என்றால் ஆராதனை நடத்தாதிருங்கள், வீடுகளில் ஆராதனை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி பல கிராமங்களில் இப்பொழுது எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆகவே அருமையானவர்களே, ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளவு சீக்கிரமாக நாம் எழும்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எழும்புங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்தியர்கள் ஒவ்வொருடைய முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முடங்க வேண்டும். இந்தியர்கள் விரும்புகிற பரலோக ராஜ்யம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். ஒரு இந்தியர் கூட நரகம் போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிஷனரி பணியில் உங்களுடைய ஈடுபாடு தான் என்ன என்று தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வை ஸ்பான்சர் செய்வதற்கு
ஸ்பான்சர் கேளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய நிர்வாக குழு கடந்த நாளில் கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் மிஷினரிகளுக்கென்று பொதுமக்கள் காணிக்கைகள் கொடுக்கிறார்கள். அதை தொலைக்காட்சி செலவினங்களுக்கு கொடுக்கிறது நல்லதல்ல என்று பேசிக்கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் ஏவுவார் என்றால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு 5000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லுகிறோம். நீங்கள் ஒருவேளை ஸ்பான்சர்ஷிப் செய்வீர்கள் என்றால் அந்த நாள் எந்த நாளில் உங்களுடைய நிகழ்வு ஒளிபரப்பாகுதோ அன்றைக்கு உங்களுடைய பெயர்களை சொல்லி சிறப்பான ஒரு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஆகவே இந்த தொலைக்காட்சி நிகழ்வை ஸ்பான்சர் செய்ய தீர்மானம் எடுக்குங்க அன்போடு கேட்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமையில காலை 6 மணிக்கும் என்னுடைய செய்தி வருகிறது. நீங்களும் பாடுங்கள், மற்றவர்களையும் செய்வதற்கு ஊக்கம் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையானவர்களே, இந்த ஊழியத்திற்கு உங்களுடைய காணிக்கைகளை அனுப்புவதற்கு உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061 767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 08860 73 000 00169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 90 43 86 7550 9447 75550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட வாரும் தூய ஆவியானவரே என்கிற பொருளில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலங்களில் அவருடைய சீசர்களோடு சொன்ன ஒரு வார்த்தை, நான் போவேனே என்றால் தேற்றவாளன் உங்களிடத்திற்கு வருவார் என்று சொல்லி சொன்னார். யோவான் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தில், நான் போகாவிட்டால் அந்த தேற்றவாளன், அதாவது துணையாளர் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, மேலும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் வந்து பாவம், நீதி, நியாயம் என்பவைகளை குறித்து உங்களுக்கு தெளிவாக கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி சொல்கிறார். அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் சிலர் சொல்லுவாங்க அது என்று சொல்லி. அது என்றால் ஒரு உயிரற்ற பொருள். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உயிரற்றவர் என்று சொல்லவில்லை, அவர் என்று தெளிவாக சொன்னார். ஹீ இஸ் அ பர்சன். அவர் நம்ம கூட தங்கியிருந்து நம்மை நீதி நியாயத்தில் நடத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ இருந்து செயல்பட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கும். இந்த உண்டாக்கின பூமியை இருள் கவ்வி இருந்தது என்று எழுதியிருக்கோம். அப்போ இருள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்துல ஆவியானவருக்கு வேலை கிடையாது. ஆனால் அங்கே எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கும். பார்த்துக்கு, ஏன்னா அந்த இருளின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அந்த இருளை வெளிச்சமாக்குகிற பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பானவர்களே, இப்படி ஆதியில இருந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவதற்கும் நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்தினிடத்தில் கொண்டு வருவதற்கும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். மேலும் யோவான் 14வது அதிகாரம் 26 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, என் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் அனுப்ப போகிற அந்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார் என்று சொல்கிறது மாத்திரம் இல்லை, உங்களை போதிப்பார், உங்களை திடப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொல்கிறார். பார்த்துக்குங்க, சொல்லிட்டு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமானது அல்ல, அது தேவ சமாதானம். அந்த சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் யாராலும் எடுக்க முடியாத தெய்வீக சமாதானம்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, இவ்விதமான சமாதானத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் வைத்திருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த தெய்வ சமாதானம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பேதுருவை அடுத்த நாள் கொலை செய்வதற்கு ஏரோது தீர்மானம் பண்ணி அதை மற்ற எல்லாருக்கும் அவர் விளம்பரம் பண்ணிட்டாரு, நாளைக்கு பேதுருவை கொலை செய்யப்படுற. ஏன்னா அவரை கொலை செய்தால் யூதர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், யூதருடைய ஆதரவு கிடைக்கும், நிறைய ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே விளம்பரம் பண்ணுறாரு. அதனால பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனால் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, நாளைக்கு கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது பேதுருக்கு எப்படி தூக்கம் வரும் இல்லை? ஆனால் பைபிளில் பாருங்கள், அவர் அயர்ந்த நித்திரை கொண்டு இருந்தார்னு சொல்லி எழுதியிருக்கும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே,
இந்த தூக்கு தண்டனை கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை அந்த மரத்தில ஏறுறதுக்கு முன்னாடியே 90% பேர் மரித்து போயிருப்பாங்க பார்த்துக்குங்க. வெறும் பூத உடல் மாத்திரம் தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசுல உடைஞ்சு போயிருவாங்க பார்த்துங்க. ஆனா, இவருக்கு நாளைக்கு கொலை அப்படின்றது இருக்கு. மரண தண்டனை. ஆமா, வெட்டி கொல்லப்பட போறாரு. அதுவும் பப்ளிக்கா எல்லாரும் முன்னால. அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணும்போது நல்லா தூங்குறாரு. இதுதான் தெய்வீக சமாதானம். என் அன்புக்குரியவர்களே, தேவதூதன் வந்து அந்த பேதுருவுடைய விலாவுல தட்டி எழுப்பி, "எழுந்துரு, நீ நட வெளிய வா" அப்படின்னு சொல்லி கூட்டு போனான்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. ஏன்னா, நல்லா தூங்குறவங்கள தான் தலையில இடுப்புல விலாவுல தட்ட வேண்டியிருக்கும். இல்லன்னா லேசா எழுந்திருப்பான்னா எந்திரிப்பாங்களே. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அயர்ந்த நித்திரை பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் தரக்கூடிய சமாதானம் அவ்வளோ அமைதியானது, அவ்வளவு நிம்மதியை கொடுக்கக்கூடியது, அயர்ந்த நித்திரை கொடுக்கக்கூடியது. அன்பானவர்களே, நான் ஊழியத்தில வந்து 42 வருஷம் ஆச்சு. இந்த 42 வருஷத்தில இந்த பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் இருக்கு பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில ரொம்ப அத அனுபவிக்கிறேன். இன்னைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் கூட தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி புரண்டதே கிடையாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் எனக்கு எந்த வேலையும் இல்ல. வேற எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கேன்னா, அந்த 10 நிமிஷம் நான் ஒரு நல்ல தூக்கத்த தூங்கி முழிச்சிருவேன் பார்த்துக்கங்க. எது சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய மன நிறைவோட இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம மனித உடல் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா ஆவியானவர் உலகமெங்கிலும் செயல்படுகிறார் இல்லையா? ஆமா, இங்கேருந்து அவர் அமெரிக்காவிலும் வேலை செய்வாரு. இங்க இருந்து ஜம்மு காஷ்மீர்ல வேலை செய்வாரு. ஆகவே தான் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, அந்த சமாதானம் நம்ம இருதயத்தில எப்பொழுதும் இருக்கும் பார்த்துக்கங்க. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது, இவர் வந்து தேற்றவாளன். அப்படி தேற்றவாளன்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றவர், திடப்படுத்துகிறவர் பார்த்துக்கங்க. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துட்ட ஒரு நோக்கம், நம்மை அனுதினமும் திடப்படுத்துறதுக்கு. அதாவது திடப்படுத்துறதுன்னா, உற்சாகத்தோட செயல்படுறதுக்கு பார்த்துக்குங்க. நிறைய நேரங்கள்ல ஒரு டிஸப்பாயிண்டடு, அப்புறம் மனச்சோர்வு பார்த்துக்குங்க. நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையிலே வெறுப்பு. ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படிதான் சூழ்நிலைகள் இருக்கும். அருமையானவர்களே, சூழ்நிலைகள் நம்ம வீட்டுனாலே அப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் பொருளாதார ரீதியிலே நம்ம நெருக்கப்பட்டுருவோம். சரீர நோய்கள்னு இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்மை உடன் இருந்து, நம்மை திடப்படுத்தி, நம்மை நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, தாவீதுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கூட இருந்தவங்களே ஆளாளுக்கு கையில் ஒரு கல்லை தூக்கிட்டாங்க பார்த்துக்குங்க. கடைசியாக யுத்தம் பண்ண போகும்போதும், போகிற வழியில் நிறைய பேர் உங்க கூட நம்பி வர முடியாதுன்னு சொல்லி வர்ற வழியில் இருந்துட்டாங்க. இவ்வளவு நடந்தும் கூட பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையோ, உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம், நிறைய போராட்டங்கள் வந்திருக்கலாம். குடும்பத்தில் கூட உங்களுக்கு நிறைய சேதங்கள் சில நேரங்களில் உடன் இருக்கிறவர்கள் மூலமாக கூட வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் உங்கள் பிரயோஜனத்துக்காக அதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே அந்த மனநிலையோட ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை என்னை இந்த விஷயத்தில் எப்படி நடத்த போகிறீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு திட மனது உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது, என்னுடைய சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொன்னது மாத்திரம் இல்லை, நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு பார்த்துக்கு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். அது மாத்திரம் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. மிஷினரி பணியில் இருக்க ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு எங்களுடைய மிஷினரி அங்கே ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய ஊர் கலவரம் ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு பார்த்து அந்த ஊரில் இருந்த ஒரு சாமி கோயிலில் வந்து ஒரு இடம் உடஞ்சி போச்சு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவர் தான் அதை செய்துட்டாருன்னு சொல்லி. இவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஊரில் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கேட்கவே இல்லை. கடைசியாக ஊரில் பஞ்சாயத்து என்ன தீர்மானம் பண்ணிட்டாங்க, இவன் உண்மையானவனாக இருந்தால் இன்றைக்கி இவனுக்கு ஒரு சோதனைன்னு சொல்லி நெருப்பை ஏற்றி, அந்த நெருப்பு தணல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இவன் நிற்கணுன்றாங்க. இவர் பத்ரஸ் இவர் பேர். இவர் சொல்லிட்டாரு, நான் தப்பை பண்ணலை, ஏசப்பாவுக்கு தெரியும், என்றாலும் உங்கள் காரியத்தில் நான் உங்கள் கூட நிற்கிறேன், ஏன்னா இந்த கிராமம் நல்லா இருக்கணுங்கிற என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு அந்த அக்னியில் போய் நிற்கிறதுக்காக அவர் போகிறாரு. அவரை சுற்றில விசுவாசிகள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என்னுடைய பத்ரஸுடைய காலில் எந்த காயமும் வரக்கூடாதுன்னு சொல்லி. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக நான் அந்த அக்னிக்குள்ளே போகிறேன்னு சொல்லி கால் எடுத்து வச்சார் பார்த்துங்க. ஒரு சின்ன வடு கூட அவரை தொடலை. என் அன்பானவர்களே, இப்படி நிறைய சம்பவங்கள் பைபிளில் கூட தானியேல் பார்த்தீங்கன்னா
சிங்கக்கவியில் போடப்பட்டாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனால் அந்த சிங்கங்களின் வாயை கர்த்தர் அடைத்து போட்டாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இவன் 72 வயசு கிழமை, இவன் அந்த இந்த இந்த குகையில் தூக்கி போடுறது காரணமாக இருந்தவன்லாம் கொளுத்து போயிருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து ராஜா அவனை தூக்கிட்டு வருவார். என்னால் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். என் அன்புக்குரியவர்களே, துணையாளர் என்று சொல்கிறவர் இப்போ மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே நமக்கு துணையாளர் பார்த்துங்க. ஒருத்தர் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை ஒரு நாள் ஒரு கனவுல பார்க்குறாரு, நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கொஞ்ச தூரத்தில் பாதையே கிடையாது. அந்த பக்கம் தாண்டி போனோம், எப்படி போகிறதுன்றே தெரில. கொஞ்ச நேரம் ஆண்டவர் கூட வந்துட்டு இருந்தார். அவர் எதாவது வழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆண்டவரையும் காணோம், ஒன்றையும் காணோம். கனவுல வந்தது பார்த்துக்குங்க. கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்தா அங்கே வந்து ஆண்டவர் நிற்கிறாரு. உடனே அவர் ஆண்டவரை கேட்குறாரு, ஆண்டவரே நான் இவ்வளோ தூரம் வந்தேன், என் கூட இருந்தாங்க, திடீர்னு ஒரு நெருக்கம் வந்தோடனே எங்கேயோ காணாமல் போயிட்டீங்களே அப்படின்னு நானும் ஒரு மங்கலாய்ப்போட இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொன்னார், மகனே இந்த கஷ்டத்தை உன்னையால் தாண்ட முடியாது, அதனால் நான் உன்னை தூக்கி என் தோள் மேலே தூக்கி வச்சுட்டு உன்னை நடந்து இங்கே இறக்கி விட்டேன் அப்படின்னாராம். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, துணையாளர் என்கிறவர் நிறைய நேரங்களில் நிறைய அற்புதங்கள், நான் சாட்சி சொல்கிறதுக்கு இந்த டிவியில் நேரம் கிடையாது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் துணையை இருக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, நம்ம கையில் இந்த பைபிள் எழுதி தந்திருக்கிறாரு. இந்த பைபிளை எதற்காக எழுதி தந்திருக்கிறாரு? பைபிள் எழுதியிருக்கு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனங்கள் அனைத்தும் தேவனால் எழுதப்பட்டிருக்கு. இதை ஒருத்தன் படித்தா எல்லா காரியத்திலையும் தேறினவனாக இருப்பான். அது மாத்திரம் இல்லை, நல்ல செயல்களை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருப்பான். அதனால தான் இன்றைக்கும் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வேத புஸ்தகத்தில் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் அங்கே வந்து அந்த அந்த பாராளுமன்றத்தை ஆரம்பிப்பாங்க பார்த்துக்குங்க. ஆதி நாட்களில் நீதிமன்றத்திலேயே பைபிளை வச்சு ப்ராமிஸ் பண்ணி தான் நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துங்க. ஏன்னா இது வேத புஸ்தகம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்தை ஒருத்தன் வாசித்தானா பேதை கூட ஞானி ஆகிரும் பார்த்துங்க. நாங்கள் ஃபீல்டில் ஊழியம் செய்யும்போது குப்பம்மா என்னால் மறக்க பள்ளிக்கூடமே போனது கிடையாது. 2வது வயசான காலத்தில் ஓவர் பில்டிங்கில் அந்த அம்மா இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவங்களுக்கு ஒரு பைபிள் கேட்டாங்க, கொடுத்த அம்மா படிக்கவே தெரியாதுன்னு, இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி கடைசி இந்த பைபிளை வாங்கி வச்சுருந்தவங்க என்ன பண்ணாங்களோ தெரியாது பார்த்துங்க. நிறைய வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு காலம் வரும்போது கோயிலில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த பகுதியை பிரசங்கம் பண்ணுறோமோ அந்த பகுதியை எடுத்து வச்சு மற்றவங்க அங்கே வாசிக்கிற முன்னாடி இந்த அம்மா வாசிப்பாங்க பார்த்துக்குங்க. பள்ளிக்கூடம் போகாத அந்த மகளுக்கு வயதான காலத்தில் எப்படி படிக்கிறதுன்னு ஞானம் வந்துச்சு. இது சத்திய புஸ்தகம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டவர் பிள்ளைகளை, என்கிட்ட ஒரு தம்பி ஜோமனை கேட்டான், அண்ணா எதை படித்தாலும் உடனே மறந்துடுது. நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்கிறத நீ கேளு, டெய்லி ஒரு வசனத்தை நீ மனப்பாடம். என்ன வசனம் அப்படின்னா நான் சொன்னேன், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், இதை மட்டும் 100 தடவை சொல்லு, உனக்கு தானால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிரும்னு சொன்னேன் பார்த்துக்குங்க. ஒரு வாரம் கழித்து கேட்டேன் வேட்டேன், தம்பி இப்போ எப்படி கொஞ்சம் ஞாபகத்தில், அண்ணா அப்படி அப்படியே மனசில் பதியுதுண்ணா அப்படின்னா பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, இது கர்த்தருடைய வேதம். அருமையானவர்களே, நம்மை வந்து எல்லா காரியத்திலையும் தேறினவர்களாக மாற்றுது. இன்னொன்று பாருங்கள், இந்த வேதம் என்ன பண்ணுதான், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதியிருக்கு, நமக்கு உபதேசம் கொடுக்குது. அப்புறம் நம்ம வந்து கடிந்து கொள்ளுது, இதை செய்யாதடா தப்பு. அருமையானவர்களே, மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டோம். ஆனால் இந்த பைபிள் வந்து கண்டித்து உணர்த்தும் போது அப்படியே நம்ம கீழ்ப்படியை வச்சிரும் பார்த்துக்குங்க. மறுபடியும் மனச்சாட்சியில் பேசும் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் சீர்திருத்தம் பண்ணோம். அது இல்லாமல் நீதி என்ன, இதுதான் சரியான காரியம், இந்த பாதையில் நீ நடன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது இந்த சத்திய வார்த்தை. அதனால தான் என் அன்பானவர்களே, கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு வரைக்கும் உலகம் எங்கிலேயும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் பதில் இருக்குது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 32:8 எழுதியிருக்கு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்பட்ட ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த பைபிள் எழுதியிருக்கிற சத்தியத்தை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறவர் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 36வது அதிகாரம் 35லேருந்து 21 வரைக்கும் அதில் எழுதியிருக்கு, நம்மை வந்து ஒரு டீமோடு இணைந்து செயல்பட வைக்கிறவர் பற்றினதாங்க. ஏன்னா பாருங்கள், தனி மரம் ஒரு நாளும் தோப்பாகாது. நீங்கள் ஒரு ஆள் கையை தட்டினா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 100 பேர் தட்டினான்னு வைங்களேன், ஊரே அதிர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அருமையானவர்கள், நம்ம எல்லாருமே ஒரு சொசைட்டியில் தான் வாழ்கிறோம். அருமையானவர்கள், நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக இயங்கணும். அருமையானவர்கள், அதே போல் நம்ம ஒரு குழுவாக நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல, இந்த குழுவாக நம்ம நடத்துகிறது மாத்திரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தெளிவான செயல்களை செய்வதற்கு நம்ம நடத்துகிறவர் பார்த்துக்குங்க.
ஆமாம், பலருக்கு பலவிதமான கருத்து இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அந்த கருத்துக்களை மையப்படுத்தி முன்னேற்றமான பாதையில் நம்ம நடத்தி செல்வது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வேலை. குழுவாக செயல்பட நம்மை நடத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப போராட்டத்தில் இருக்கும்போது நமக்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அன்றைக்கு ஒரு மந்திரி, அவர் வந்து எத்தியோப்பியா தேசத்தின் மந்திரி. அவர் ஒரு ரோட்டில் அப்படியே குதிரையில் போயிட்டுருக்கிறாரு. போகும்போது பைபிளை படிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அது என்னன்னு புரியல. உடனே பிலிப்பின்னு ஒரு ஊழியக்காரர் அங்கே இருக்கார். அவர்கிட்ட சொல்கிறாரு, அவன் படித்து போயிட்டுருக்கான், அவன் கூட போய் சேர்ந்துக்கோ. அங்கே போனால் அவர் பைபிள் வாசிக்கிறாரு. ஐயா, நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? ஏசாயா 53 வேணால் வாசித்துட்டு இருக்கேன். அதில் தீர்க்கதரிசி வந்து அவரை குறித்து சொல்கிறாரா, இல்லைன்னா வேற யாரை குறித்து சொல்கிறாருன்னு தெரியல எனக்கு ஒன்றும். அவர் மயிர் கத்திரிக்கிற முன்பாக எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்காத ஆட்டை போல நடந்து போனான்னு எழுதியிருக்கேன். ஒருவேளை அப்படிப்பட்ட பாடுகளை நம்ம நடந்து போனோமா? இப்படி நிறைய காரியங்களை இந்த மந்திரி வந்து பிலிப்பிட்ட கேட்குறாரு. அவனை பிலிப்பு சொல்கிறாரு, இது ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பற்றி எழுதியிருக்கிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்ட பின்பு அந்த பிலிப்பு, அந்த மந்திரி, ஆண்டவரை சொந்த இரட்சகராக அந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறாரு. தெளிவான மனநிலையை பெற்றுக்கொள்கிறார். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் புரியாத பகுதி, பதற்றமான சூழ்நிலை இருக்கும்னு சொன்னால் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை கேளுங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, குடும்பங்கள்லையும் சரி, நம்ம சொசைட்டிலையும் சரி, சபைகள்லையும் சரி, நிறைய நேரங்களில் குழப்பங்கள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக ஆவியானவர் என்ன சொல்ல போகிறாரு, இந்த பதற்றமான சூழ்நிலையில் அவருடைய நடத்துதல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உதவிக்காக அனுப்பப்பட்டவர், நம்மை தெளிவாக நடத்துகிறவர். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவம் செய்யாதபடி நம்முடைய மனசாட்சியை கூர்மையாக காத்து கொள்ளக்கூடியவர். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, பொதுவாக நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உலக பிரகாரமான இந்த மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய தீய காரியங்களை தான் தூண்டும். நீங்கள் ரோமர் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் இதை குறித்து சொல்லும்போது, நிறைய நன்மைகள் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் விரும்புகிற நன்மை ஒன்றுமே செய்ய முடியல, மாறா விரும்பாத தீமையை செய்கிறேன். ஏன் செய்கிறேன்னு பார்த்தா, நான் மாம்ச சரீரத்தில் இருக்கிறனால இந்த மாம்சம் என்னை அடிக்கடி மேற்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் வரும்போது என்ன சொல்கிறாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த மரண கதியிலிருந்து விடுவிப்பார்கள் அப்படிங்கிற நிர்பந்தமான மனுஷன். என்னென்னா, ரோமாபுரியில் நடு வீதியில் ஒரு மனுஷனுடைய உடலை அவன் செய்த தப்புக்காக கட்டி வச்சிருவாங்க. பார்த்துக்குங்க, கட்டி வச்ச பின்பு அவன் கதறுவான். அப்படி இருக்கிற வேளையில் செத்துப்போன இன்னொரு உடலையும் கொண்டு வந்து அவன் உடலோடு கட்டி வச்சிருவாங்களாம். அந்த நேரத்தில் அவனால் பேசவும் முடியாது, ஓடவும் முடியாது. ஒரு பக்கம் பிணம் நாற்றம், ரெண்டாவது நாளுக்கு நாள் அந்த பாடி அப்படியே ஊதி பெருசாக இவனுடைய உடல் மேலும் இறுக ஆரம்பிக்கும். அப்போ சொல்லுவாங்களாம், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாடு இனி யாருக்குமே வரக்கூடாது, நிர்பந்தமான மனுஷன். பல தான் சொல்கிறாரு, நல்லது செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் நல்லதே நான் செய்யலையே, தீமையே செய்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற பாவம். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை விடுவிப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னை அதிலிருந்து விடுவிக்கிறவர் என்று சொல்லி அவர் அறிக்கை விடுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57 வசனத்தில், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் இருளெங்கே என்று சொல்லி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சவால் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவம் செய்யாதபடி, பொல்லாத காரியங்களை செய்யாதபடி நம்மை தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளாக இந்த கடவுளோட வேடை வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார், அவரை ஆவியானவர் நடத்தி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? இதே வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 24வது அதிகாரத்தில் அருமையானவர்களே, 2 சீசர்கள் ரொம்ப மனம் உடஞ்சி பேசிக்கிட்டே போகிறாங்க. ஐயோ, அவரை குறித்து இப்படி நம்பியிருந்தோமே, அவர் இப்படி எங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம தலைவர்கள்லாம் சேர்ந்து அவரை கொண்டுட்டாமன்னு சொல்லி ஆளாளுக்கு புலம்பிக்கிட்டு போகிறாங்க. அப்படி புலம்பும்போது இயேசு அவர்களோடு நடந்து போகிறாரு.
போகும்போது அவங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன பேசிட்டு போகிறீங்க, யாரை குறித்து பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ புலம்புறீங்கன்னு சொன்ன அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் நடந்தது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதா, நாங்கள் அவரை குறித்து அப்படி நம்பி இருந்தோமே, அவர் எங்களை தப்புவிப்பார் நினச்சிருந்தோமே, எல்லாம் எங்களுடைய நம்பிக்கை வீணாக போச்சப்பா அப்படின்னு சொல்லி கதறும்போது இயேசு சொல்கிறார் அவங்கள பார்த்து, தீர்க்கதரிசியானவர் நீங்கள் சொல்கிறீங்களா, அவரை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அவர்களை விட்டு மறைந்து போவது போல் நடக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களோட கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன், இரவு ஆயிடுச்சே, இன்னைக்கு ராத்திரி தங்கி நாளை காலைல போங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினா அவங்களோட இருந்து அந்த அப்பத்தை பிற்கும்போது அவருடைய கண்கள் திறந்ததுன்னு சொல்லி பைபிள் எழுதி. உடனே இயேசு காணாமல் போய்விட்டார். அப்புறம் தான் பேசிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம கூட வேத வசனங்களை சொல்லிட்டு வரும்போது நம்முடைய இருதயம் அக்னியை போல எழுந்ததே. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறவர் மாத்திரம் அல்ல, உங்களுடைய இருதயம் தெளிவான சிந்தையோடு கூட எரிவதற்கு உதவி செய்கிறவர் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ராக்ஃபெல்லர் என்பவர் ஒரு பெரும் செல்வந்தர் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவருக்கு 46 வயசு இருக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் செத்து போயிருவீங்கன்னு. ஏன்னா உலகத்தில் பெரிய பணக்காரர், நிறைய சம்பாத்தியம், வீடு நிறைய பணங்கள். அந்த நோய் அவரை கொண்டுகிட்டு இருக்கு பார்த்துக்குங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இருண்ட அறையில் தான் இருக்கணும்னு சொல்லி. அருமையானவர்களை கொஞ்ச நாள் இருந்து பார்த்தாரு, இருக்க முடியல. ஒரு நாளுடைய பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை ரூம்குள்ளே வர சொன்னார். பிள்ளைகள்லாம் பேய்னு ஓடிட்டாங்க. அன்றைக்கு தான் அந்த டாக்டர்களை அந்த அட்வொகேட்டை பார்த்து சொல்கிறாரு, ஐயா, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று ஆரம்பிங்க. ராக்ஃபெல்லருடைய எல்லா சொத்துக்களையும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க. ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் மூலமாக உலக அளவில் ஜனங்க கையில் இந்த வேதம் கிடைக்கணும். இந்த ராக்ஃபெல்லர் எதை வைத்து சமாதானம் கிடைக்கும்னு நினச்சானோ, பெரிய ஆள் ஆகிடலாம் நினச்சானோ, அது இல்லை, அது வேஸ்ட்டுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சத்திய வார்த்தை எல்லார் கையிலையும் போகணும், அடிச்சு கொடுங்க அப்படின்ற அந்த நேரத்தில் தான் உலக அளவில் அருமையானவர்களே பெரியம்மை நோய் வந்துச்சு. டாக்டர்களை கூப்பிட்டு சொன்னாராம், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் மூலமாக பெரியம்மை நோயை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களை பென்சிலின் என்கிற ஒரு இன்செக்ஷன் கண்டுபிடிச்சாங்க பார்த்துக்குங்க. 46 வயசில் செத்து போவார் சொன்னாங்க. அவர் சாகும்போது 98 வயசு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரால் ஏகப்பட்டு இந்த வேத சத்தியத்தை உலகெங்கிலேயும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நன்மை செய்கிற ஒரே காரியத்துக்காகவே கடவுள் அவருக்கு தீர்க்காயுசையும் கொடுத்தார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வந்திருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நம்ம நடத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய இன்ஸ்பிரேஷனுக்கும் பரிசுத்த ஆவியானோட ஊக்கத்துக்கும் நீங்கள் எப்படி இடம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். இந்த வாழ்க்கையை வெற்றியாக வாழ்ந்து முடிக்கிறதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோட தொடர்ந்து நீர் பேசும். அடிக்கடி மனச்சிதைவு, அடிக்கடி குழப்பங்கள், என்ன செய்யணுன்றதை முடிவெடுக்க முடியாத போராட்டமான நிலைமைகள். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எந்த நோக்கத்துக்காக ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு, ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தைகளை முறையாக அறிந்து கொள்வதற்கும் எங்களை தேற்றுகிறவர், எங்களை நடத்துகிறவர், உணர்வுள்ள இருதயத்தை தருகிறவர், எங்களை ஒவ்வொரு நாளும் தூண்டி எழுப்புகிறவர் என்கிற ஒரு பெரிய மன உற்சாகத்தோடு நாங்கள் எல்லாரும் வாழ்வதற்கு இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோட பேசட்டும். யாராயிலும் மனச்சோர்வோடு இருப்பார்கள் என்றால், மனவேதனையோடு இருப்பார்கள் என்றால், ஆறுதல் இல்லையே என்று இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, அந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஆழமாய் வேர்விடுவதாக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?